தேங்க்யூ சார். குட் லக். அடுத்த கேண்டிடேட். இந்த கேண்டிடேட் பேர் சிவா. அப்பா பேர் ரங்கசாமி. பர்த் பிளேஸ் பாம்பே. எங்க எங்கன்னு சொன்னீங்க? பாம்பே சார். அவர் அப்பா பேர் என்ன? ரங்கசாமி. உயிரோடு இருக்காரா? இல்ல சார். அம்மா பேர்? பார்வதி. சிவா இப்போ அவங்க அண்ணன் பொறுப்பில் தான் இருக்கார் சார். அவர் பேரு? மாணிக்கம் சார். என்ன செஞ்சிட்டு இருக்கார்? ஆட்டோ டிரைவரா இருக்கா சார். எனக்கு இந்த மாணிக்கத்தை பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். அண்ணே. சிவா என்ன இன்டர்வியூ ஓகேயா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாத்துலயும் பாஸ் தரேன். பிரச்சனை ஒண்ணும் இல்ல. டிஐஜி உங்களை கூட்டு வர சொன்னாரு. டிஐஜியா? என்னையா எதுக்கு தெரியலண்ணே, கையோடு கூட்டு வர சொன்னாரு. போலாமா? போலாமே போலாமே. சார், மாணிக்கம் வந்திருக்கார் சார். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. ஏதோ வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அது இல்ல, பம்பாயில மாணிக்கம் எனக்கு ஒரு பழைய ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவரா இருக்குமோன்னு வர சொன்னேன். எவ்வளவு வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் 4 வருஷமா ஓட்டுறேன். எப்படி இருக்கு இந்த தொழில்? ஏதோ ஆணவ புண்ணியத்தில் நல்லா இருக்கு. பொண்டாட்டி குழந்தைகள்லாம் சௌக்கியமா? எனக்கு ஏதோ கல்யாணம் ஆகல. ஓ, ஆல்ரைட். இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க போகலாம். ரொம்ப நன்றி சார். அந்த பாஷாவோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க. எந்த பாஷா சார்? பாம்பே பாஷா. அந்த பெரிய கடத்த மன்னனா? என்ன சார் இது? பாஷா பேர் சொன்னாலும் எப்படி பதறீங்க? ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு சார். அவன் செத்து 4 வருஷம் ஆச்சு. இப்ப எதுக்கு அவன் ஃபைல்? அந்த ஃபைலை கொண்டு வாங்க. சரி சார். ஹாஸ்பிட்டல்ல 4 பேர் நடக்கவே முடியாம படுத்து கிடக்குறாங்க. இன்டென்சிவ் கேர்ல 3 பேர் அப்பவோ இப்பவோன்னு சாக கிடக்குறாங்க. டாக்டர்ஸ் அவங்க உயிருக்கு 24 மணி நேரம் கெடு கொடுத்திருக்காங்க. அந்த 3 பேர்ல இந்திரனும் ஒருத்தன். பப்ளிக்கா ரோட்ல வச்சு 4 பொறுக்கி பசங்க உங்க ஆட்டோவை பீஸ் பீஸா கிடிச்சப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. நீங்க உயிரியே வச்சிருக்கிற தங்கச்சிங்களும் ஒரு பேடி பையன் வழியில மடக்கி கலாட்டா பண்ணப்போ ஒரு அதட்டல் கூட போடாம நீங்க திரும்பி வந்தீங்க. இந்த ஊரே நின்னு வேடிக்கை பார்க்க கொற்ற மழையில உங்களை கம்பத்துல கட்டி போட்டு அடிச்சப்போ அடி வாங்கறதுக்கே பிறந்த மாதிரி அவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு நீங்க சும்மா இருந்தீங்க. நேத்து நீங்க அடிச்சு போட்ட ஆளுங்களை ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ் மிரண்டு போய் நிக்கிறாங்க. இது சாதாரண ஆள் அடிச்ச அடி இல்ல. நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்துலயும் சண்டவரி ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த மாதிரி அடிக்க முடியுங்கிறாங்க. நீங்க அடிச்ச ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தன் செத்து போனாலும் நானே உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அண்ணே சொல்லுங்க, நீங்க யாரு? பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? இந்த வெறித்தனம் தான் உங்க வாழ்க்கையா இருந்ததா? அப்போ நீங்க இங்க போட்டது வேஷமா? வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கா? ஏன் ஒண்ணு பேசாம இருக்கீங்க? அப்போ எங்க கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க. சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. சிவா, என்னடா விசாரணையா? அவ
அவன் உயிரை பணைய வச்சு உங்களை அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு பாராட்டு பத்திரமா? யார்கிட்ட பேசுறேன்? இப்படி ஒரு புள்ள என் வயித்துல பொறக்கலையேன்னு நான் ஏங்காத நாளே கிடையாது. நீங்க எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இப்படி ஒருத்தன் உங்களுக்கு அண்ணா வந்து கிடைச்சிருக்கான். ஒரு நாள் ஆகுது மாற்றான் தாய் பிள்ளைங்களை நடத்துற மாதிரி நடத்திருப்பானடா. இந்த குடும்பத்துக்காக செருப்பா தேஞ்சு உழைச்சதுக்கு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறியே, அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா? வயசுக்கு வந்த பொண்ணு அவன் மேல ஒருத்தன் கைய வச்சா வயசான பொம்பளை நானே அவனை வெட்ட போவேன். அவன் ஆம்பளடா, அடிச்சதுல என்னடா தப்பு? இத பாரு, உன் போலீஸ்காரன் புத்திய வாசப்படிக்கு வெளியில விட்டுட்டு அவன் தம்பியா இந்த வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தா வா, இல்ல அவன் ஒருத்தனை என் பிள்ளையா நினைச்சுப்பே நீ அப்படியே போயிடு. சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரியும் நீங்க யார். பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரியும் நீங்க யார். பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆண்டனி का आदमी है ना? ஆண்டனியா? யார் அது? எனக்கு தெரியாது. நம்மால் தானா? தமிழ்நாட்டில் தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தமிழுக்குள்ளே அடிச்சுக்கிறான். வெளியூர்லயாவது ஒன்னா இருப்பண்டா. இன்னைக்கு காலையில நீ அந்த ஏரியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கோயிலுக்கு வந்திருந்தேன். எப்போ நீ கோயிலுக்கு வருவியா? வாரம் வாரம் கோயிலுக்கு வருவேன். எந்த கோயிலுக்கு? விநாயகர் கோயிலுக்கு. போன வாரம் வந்தியா? வந்த. நான் உன்னை பார்க்கலையே. அதான் வந்தேன்னு சொல்றேன்ல. நீ வரல. வந்த. நீ வரல. வந்த. உன் பேர் என்ன? ஆல்பர்ட். இப்போ கொஞ்ச நாளா எல்லா சர்ச்சையும் மூடிட்டாங்களா? ஆல்பர்ட்ல சர்ச்சுக்கு தான் போன, கோயிலுக்கு போக கூடாதோ? வரலாண்டா. நீ வரும்போது கொண்டு வந்திய நீல கலர் பை, அது போகும்போது எங்க போச்சு? நான் கொண்டு வரல. நீ யார் முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? பாஷாடா, நீ உண்மையை சொல்லல, உன் பாடி தான் இங்க இருந்து வெளியே போகும். பார், நான் தான் ஆண்டனியுடைய ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல? இப்ப நீங்க என் மேல கை வச்சா ஆண்டனி என்ன பண்ணுவார் தெரியுமா? எப்படி உண்மையை உறவழைக்கணும்னு இந்த பாஷாவுக்கு தெரியும். எனக்கு வேலை கொடுக்காத, உண்மையை சொல்லு. தெரியல, இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. சொல்லு சொல்லு, நீ அந்த ஏரியா வந்த பைக்குள்ள என்ன இருந்தது? சொல்லு சொல்லு. தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. சொல்ல. விநாயகர் கோயிலுக்கு பாம் வைக்கிறதுக்கு வந்த. எங்க வச்சிருக்க? சிலைக்கு பின்னாடி. எப்ப வெடிக்கும்? 10 மணிக்கு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு.